ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொல்லும்போது அங்கே அமைதி திரும்பிடவே கூடாது. அங்கே இருக்கிற மக்கள் குழப்பத்திலேயே இருக்கணும், பயத்திலேயே இருக்கணும். அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அந்த பிரச்சனை வழியாக உள்நாட்டு போரை ஏற்படுத்தி அதை பயன்படுத்தி ஜம்மு காஷ்மீரை பாகிஸ்தான் கூட சேர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் மிகப்பெரிய கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதை தான் ஆப்ரேஷன் டோபாக்ல நம்ம பார்த்தோம். 2-3 தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம். ஆனால் சண்டே அதுவுமா இப்படி ஒரு செய்தி வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியலை. என்னன்னா, நம்ம ஜம்மு ஏர்பேஸில் ட்ரோன்ஸ் வழியாக தாக்குதல் நடைபெற்றது அப்படின்னும் அதனுடைய இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்கிறது என்றும் அவங்களுடைய இலக்கு அதுதானா என்றும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக இந்த டோபாக் இல்லாட்டி அஜித் தோவால் அவர்களுடைய பாகம் 2 தான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்காக எடிட் பண்ணியிருந்தேன். அது நாளைய காணொலியாக வரும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ட்ரோன்ஸ், ஆளில்லா விமானம், மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது அமைதி ஒப்பந்தம், அமைதி பேச்சுவார்த்தை, எல்லைகள், இங்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு குட்டி ரக விமானம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரோன்ஸ்னா என்ன, ஸ்வாம் ட்ரோன்ஸ்னா என்ன, அது எப்படி அழிக்கலாம், இந்தியாவினுடைய திட்டம் என்னவாக இருக்கிறது, இதெல்லாம் வேறொரு சீரீஸில் பக்காவாக நம்ம பார்த்துட்டோம். அதற்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காத நபர்கள் இருந்தால் பார்த்து விடுங்கள். இந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதனால் நிறைய விதமான நன்மைகள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும், ஆனால் பாதுகாப்பு விஷயத்தில் இதனால் தீமைகள் மட்டுமே இருக்க போகிறது. குறிப்பாக இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத ISRக்காக பயன்படுத்துவார்கள். I ஃபார் இன்டெலிஜென்ஸ், S ஃபார் சர்வேலன்ஸ், R ஃபார் ரெக்கனைசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 3 விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த ட்ரோன்ஸ் இப்போ தீவிரவாத தாக்குதலுக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். 2019 அரம்கோ, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரம்கோவில் தான் இந்த மாதிரியான ட்ரோன்ஸ் வந்து விழுக்குது. அது எல்லாமே பேலோடு, குண்டுகள் நிறைந்த ட்ரோன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் வெளியில் வந்த உடனே ட்ரோன்ஸால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பை உலகம் உணர்ந்தது. அதே மாதிரியான ஒரு பாதிப்பு தான் இப்போ ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு ஏர்பேஸில் நடந்திருக்கு. கரெக்டாக ஞாயிற்றுக்கிழமை 1:37 AM ஒரு குண்டு வெடித்ததாகவும் அதன் பிறகு அடுத்ததாக ஒரு 3-4 நிமிடங்களில் அடுத்த குண்டு வெடித்ததாகவும் சொல்லுகிறார்கள். இந்த குண்டு, இந்த ட்ரோன்ஸ் எங்கிருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு கேட்டால், இங்கேருந்து அந்த ஜம்மு ஏர்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, இங்கேருந்து 14 கிலோமீட்டர் பாகிஸ்தானுடைய எல்லை இருக்கிறது. அந்த எல்லையில் இருக்கக்கூடிய நபர்கள், தீவிரவாதிகள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி நம்ம நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரி ட்ரோன்ஸை அனுப்பியிருக்கலாம். லாங் ரேஞ்ச் பேட்டரிஸை யூஸ் பண்ணியிருக்கலாம். நிச்சயமா 14 கிலோமீட்டர் தள்ளி இந்த ட்ரோன்ஸ் இந்தியாவுக்கு வந்த பிறகு அவர்களுடைய இலக்கு என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்முடைய இன்டெலிஜென்ஸால் ஏற்படுத்தப்படுகிறது, கேட்கப்படுகிறது. கண்டிப்பாக இந்த ட்ரோன்ஸ் ஏர்பேஸினுடைய ரூஃபில் ஒரு ட்ரோன் வெடித்ததாகவும் அதே மாதிரி வெளியில் ஒரு காற்றோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் வெடித்ததாகவும் சொல்கிறார்கள். ஸோ ரூஃபில் விழுந்து அந்த வெடிச்ச குண்டு 5-6 கிலோகிராம் வெடிப்பொருட்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய இராணுவத்தின் கணக்குப்படி இந்த ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டு இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் இவங்களுடைய இலக்கு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் அந்த ஒரு சிஸ்டமும் அதே மாதிரி அதுக்கிட்டே இருக்கிற ரேடார் ஸ்டேஷனும் இருந்திருக்கலாம். இன்னொரு ட்ரோனினுடைய இலக்கு என்பது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்களாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்போஸ் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலையோ இல்லாட்டி இந்த ஹெலிகாப்டர்லையோ இந்த மாதிரியான குண்டுகள் விழுந்திருந்தது என்றால் நிச்சயமாக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கலாம். ஸோ 1.5 கிலோமீட்டரில் குண்டுகளை வீசிய அந்த ட்ரோன்ஸ் இந்த இலக்கை எப்படி அடைய தவறியது, அந்த கேள்விக்கும் அவங்க கிட்ட பதில் இருக்குது. அன்றைய தினம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, காற்று அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக வீசிய ஒரு காரணத்தினாலும் வெதர் அப்படிங்கிறது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்காது. அதனால தான் இந்த மாதிரியான வெடிகுண்டுகள் வேறு இடத்தில் விழுந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு எச்சரிக்கை. நிச்சயமாக இதிலிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லக்ஷரி தொய்பா தான் இந்த ட்ரோன்ஸை ஏவி இருப்பார்கள் அப்படின்னும் நம்முடைய இராணுவம் சொல்லுகிறது. ஆல்ரெடி 20க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் பல்வேறு விதமான இடங்களிலிருந்து இந்திய இராணுவத்தால் பிடிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளோ நாள் வந்த ட்ரோன்ஸ் எல்லாமே வெடிப்பொருட்களை, செல்போன்களை வேறு இடத்துல இருந்து, அதாவது அந்த பக்க எல்லையிலிருந்து நம்ம நாட்டுக்குள்ள ஜம்மு காஷ்மீருக்குள்ள கொண்டு வருவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இதுதான் முதல் முறையாக ஆயுதமேந்திய ஒரு ட்ரோன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள, அதுவும் நம்ம ஏர்பேஸில் வந்து விழுகுது அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு குண்டுவெடிப்பு நடந்த இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே நம்முடைய ஸ்பெஷல் ஆஃபீஸர், ஒரு ஸ்பெஷல் போலீஸ் ஆஃபீஸர் என்பவர் கொல்லப்படுகிறார், அதுவும் தீவிரவாதிகளால். அதே ஜம்மு காஷ்மீரில். இப்போ சொல்லுங்க, ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் அமைதியை விரும்புகிறதா, இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் வழியாக இந்தியாவுக்கு குடைச்சல் தரணும் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்களா?
இந்த தருணத்தில் பாகிஸ்தானுடைய நண்பனான சீனாவை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் மறுபடியும் அவங்களுடைய படையை குவித்து வருகிறது சீனா. எவ்வளோ பிரச்சனைகள், எந்த மாதிரியான பிரச்சனைகளில் உலக நாடுகள் சிக்கி தவிக்கும் போது இந்த இரண்டு நாடுகள் மட்டும், சீனாவும் பாகிஸ்தானும் மட்டும் இந்தியாவை குறிவைத்து தாக்குகிறது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. இந்தியாவும் பதிலடி கொடுப்பதற்காக கிட்டத்தட்ட 50,000 வீரர்களை எல்ஐசியில் கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், ரஃபேல் விமானம் அவங்களுடைய சீனாவினுடைய J-20 மற்றும் S-400க்கு எதிராக அவங்களுடைய பயணத்தை இல்லாட்டிய தாக்குதலையும் தொடங்க போகிறது அப்படிங்கிற அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது கொஞ்சமாக நமக்குள்ள ஒரு வீரம் வருது. நம்மளை நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுல்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது. சீனா அப்படின்னு சொல்லும்போது சீனாவும் பாகிஸ்தானும் சேர்ந்து இங்கே இருக்கும் நபர்களையும் ரொம்ப பெரிய அளவில் பிரைன் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதில் மாற்று கருத்தே கிடையாது. பல நேரத்திலும் இந்தியாவினுடைய இந்த மாதிரியான செக்யூரிட்டி செய்திகள் இல்லாட்டி இராணுவம் சம்பந்தமான செய்திகளை பார்க்கும்போது நீ என்னடா இதை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்குற நபர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. சீனா இந்த மாதம் 25ஆம் தேதி, அதாவது 3 தினங்களுக்கு முன்பாக நம்ம அருணாச்சல பிரதேசத்திலிருந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்களுடைய புல்லட் ட்ரெயினை ஆரம்பித்து விட்டார்கள். அவங்களுடைய கட்டமைப்பை அவங்க விரிவாக்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 3 மாதங்களில் மட்டும் 100க்கும் அதிகமான ட்ரில்ஸ், அதாவது இராணுவ ஒத்திகையை செய்து பார்த்திருக்கிறது சீனா. திபெத்தா இருக்கட்டும், பல இடங்களிலாக இருக்கட்டும், இந்தியாவுக்கு எதிராக எந்தெந்த காய் நகர்த்தலை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கண்ணும் கருத்துமாக செய்து வருகிறது சீனா. அதற்கு சப்போர்ட்டா இப்போ பாகிஸ்தானும் அவங்களுடைய தாக்குதலை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஸோ ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இந்த 2 நாடுகள் மறுபடியும் இந்தியாவை தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாம் என்ன செய்வது? இப்போ இந்த பிரச்சனை இல்லாட்டி இந்த செய்திகள் செய்தியாக வர வேண்டும் என்றால் உடனே கொஞ்சம் நபர்கள் வருவாங்க, எலெக்ஷன் வந்தாதான் இந்த மாதிரியான செய்திகள் வரும் அப்படின்னு சொல்லி. எலெக்ஷனுக்காக மட்டும் கிடையாது, அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், நம்முடைய எல்லை தெய்வங்கள் நம்மை காப்பாற்றுவதற்காக தினம் தினம் செத்து விழுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி நம்ம காதுகளுக்கு அன்றைய தினம் மட்டும் நம்முடைய ஊடகத்தால் சொல்லப்படுவதால் எலெக்ஷன் தினத்தில் மட்டும் வர்ற மாதிரியான சில தோரணைகள் நமக்கு தென்படுகின்றன. நேற்று முந்தானத்து, ஏன் போன வாரம் தமிழ் விதையாவது பாருங்களேன், அதில் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இந்த மாதிரி இராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள், தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற செய்திகள். இது வெறும் செய்திகள் கிடையாது, நம்ம நாட்டுக்கு எதிராக இந்த மாதிரியான தீவிரவாத குழுக்கள் இல்லாட்டி துரோகிகள் எடுத்திருக்கும் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு 4லேருந்து 6 கிலோகிராம் வெடிபொருட்கள் கொண்ட ட்ரோன்ஸ் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கு. நாளைக்கு அதே 10-20 ட்ரோன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? இதுக்கான உள்கட்டமைப்பை நம்ம தயார்படுத்த வேண்டாமா? புல்லட் ட்ரெயின் அருணாச்சல் பிரதேச கிட்ட வந்துருச்சுன்னு சொன்னோம், இதே மாதிரியான உள்கட்டமைப்பு நம்மளால செய்ய முடிகிறதா? அப்படியே செய்தாலும் இது தேவையில்லாத வேலை, அங்கே போய் ரோடு போட்டுட்டு இருக்கீங்களே, அங்கே போய் பாலம் செஞ்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரியான அரசியல்வாதிகள் இருக்கும் வரையிலும் இந்தியாவில் இதே மாதிரியான தாக்குதல் பல நாடுகளால் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்னைக்கு இங்க இருக்கக்கூடிய அரசியலில் நம்ம நாட்டு மக்களுக்கு இந்தியா மீது ஒரு பற்று வருகிறதோ அன்னைக்கு தான் நம்ம உள்கட்டமைப்பும், குறிப்பா நம்ம எல்லை ஓரங்களில் இருக்கக்கூடிய உள்கட்டமைப்பும் சீக்கிரமா ஒரு நல்ல நிலைமைக்கு வரும் என்று சொல்லலாம். உடனே அடுத்த கேள்விகள் வரும், இங்க கொரோனாவுக்கு தடுப்பூசி கிடையாது, சாப்பாடு இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்ற நபர்கள். கொரோனாவுக்கு தடுப்பூசி, சாப்பாடு இல்லை அப்படிங்கிறதுலாம் பிரச்சனை தான். ஆனால் அதை விட மெயின் பிரச்சனை நம்ம எல்லை ஓரத்தில் நடக்கக்கூடிய இந்த மாதிரியான தாக்குதல். ஒன்ஸ் அந்த நாடு நம்ம நாட்டுக்குள்ளே வந்துருச்சு, எதிரி நாடு நம்ம நாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னா இங்கே நடக்க போகும் பிரச்சனைகள் இல்லை நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறத யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. அதற்காக நிறைய நாடுகள் உதாரணமாக இருக்கிறது. சிரியா, லிபியா, ஏன் இங்கே இருந்த இலங்கை, அந்த இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரில் எத்தனை நாடுகள் சேர்ந்து அந்த இனத்தை அழித்தது. இது எல்லாம் நம் கண்முன்னே நாம் பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நாட்டை நேசிப்போம், நாட்டின் எல்லையை பாதுகாக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு வீரர்களுக்கு தேவையான சப்போர்ட்டை, மனதளவிலான சப்போர்ட்டை நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற அந்த சப்போர்ட்டை நாம் கொடுப்போம் என்று மறுபடியும் என்னுடைய கருத்தை இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த ஒரு செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தொழில் தயவு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.